எனக்கு இனிமையான அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு. இன்றைய ஞாயிற்றை பற்றி சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரி இன்றைய ஞாயிறு அமைகிறது என்பதை நாங்கள் ஒருக்கா சிந்திப்போம். சில நேரங்களில் கிணற்றுக்குள் ஒரு கன்றுக்குட்டி விழுந்து விட்டாலோ ஆட்டுக்குட்டி விழுந்து விட்டாலோ இன்றைய நாள் எப்படியா இருக்கும்? சிந்தித்து பாருங்கள் மக்களே. இப்பொழுது இந்த நேரம் எத்தனை கன்றுக்குட்டிகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பச்சை மண்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி சிந்திப்பதற்குத்தான் பேர் விழிப்புணர்வு. ஆகவே இது விழிப்புணர்வு தரும் ஆறுயிர் ஞாயிறாய் அமையட்டும். அருமையான வேத வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. உயிர்த்தெழுதலில் மக்களே, மரித்த பின் அல்ல. அது வேத புரட்டன் என்ற அந்தி கிறிஸ்து எனப்படுகிற சாத்தான் இதை மக்களுக்கு கிடைக்கும் போது, மக்களுடைய வாய்க்கு கிட்ட வரும்போது அப்படியே கொட்டி விட்டுருவான். அது இப்ப இல்லை, அது நீங்கள் மரித்தா பிறகு. யாராவது செத்தவன் பிஸ்னஸ் செய்கிறான, நீங்க மரித்தா பிறகு யாருக்காவது கடைக்கு போய் வாழைப்பழம் வேண்டி கொண்டு சாப்பிடணுமா, பான் வேண்டி கொண்டு சாப்பிடணுமா? அப்படி இருக்கா? அது வேத புரட்டன் சொல்றது. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். இங்கிலீஷ் பைபிள், டாச் பைபிள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கல்யாணமும் இல்லை, அங்கே விவாகரத்தும் இல்லை என்று. கல்யாணம் ஒரு வியாபாரம் மக்களே, அது ஒரு வியாபாரம். அதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர். அவர் குடும்பங்களை எப்படி கட்டி எழுப்புவது, எப்படி கல்யாணம் கட்டுவது, எப்படி பிள்ளை பெறுவது என்பதை பற்றி உற்சாகப்படுத்தும் பிரசங்கத்தை ஒருபோதும் செய்யவில்லை. அதை யார் செய்வார்கள் என்று உங்களுக்கு அழகாக தெரியும், வடிவாக தெரியும். அப்பொழுதுதான் மக்கள் சபைகளுக்கு நிறைய வருவார்கள். அங்கே தண்ணீரினால் ஞான ஸ்நானம் எடுப்பார்கள். தண்ணீரினால் ஞான ஸ்நானம் எடுத்தோடனே அடுத்த வேலை என்ன? அக்கினி ஞான ஸ்நானத்தை பெறுவதா? இல்லையே. அங்க உடனே கல்யாணம் தானே, உடனே கல்யாண பாயாசம் படை எல்லாம் நடக்கும். புறா வியாபாரத்தை சபைகளில் தயவு செய்து வைக்காம இருங்கள். இது 5வது எக்காலம், 7 எக்காலம்